உங்களது கனவுகளை நிறைவேற்றும் பொறுப்பு எங்களுக்கும் நமது நிறுவனத்திற்கும் எப்பொழுதும் உண்டு. நம்பிக்கையோடு சந்தோஷமாக எங்களோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். சர்வ நிச்சயமாக. யார் அமௌண்ட் அதிகமாக தராங்களோ அவங்களுக்கு திருப்பி சொல்லுங்க. யார் அதிகமாக அமௌண்ட் தராங்க? இதுல எந்த மூஞ்சுமே அமௌண்ட் தர மாதிரி இல்லை பாத்துச்சு. நம்ம கூட வாங்கி போயிடுவாங்க. உண்மையிலுமே நல்லா யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் தரேன்டாப்பா, டீல் முடிஞ்சிச்சு, மீட்டிங் முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். விஜய், இப்ப இங்க பேசுறவங்க எல்லாருமே நல்லா பேசுறாங்களா இல்லையா? 5000 ரூபாய்க்கு கூட்டி வச்சு பார்த்தா 20 பேர் கூட வராதா? பாஸ் 20 வராது. அப்படியே சரி, நம்ம டிஸ்கஸ் பண்ண அப்புறமா தீர்ப்பு சொல்லலாம். தீர்ப்பு சொல்லி கூட கோர்ட்ல போய் ஜட்ஜ் பண்ண வாங்க போறாங்க. இப்ப இங்க வந்தாங்க எல்லாரும் நல்லா பேசுனாங்களா இல்லையா? நல்லா பேசுனாங்கன்னா கை தட்டுங்க. நானும் பார்த்தேன் நிறைய பேர் பேசும்போது, எல்லாரும் பேசும்போது நிறைய முறை நீங்க எல்லாரும் கை தட்டினேன். இப்ப அவங்க ஒழுங்காவே பேசலன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சத்தியமா கை தட்டிருக்க மாட்டோம். உண்மை தானே? அப்ப பேச்சு முக்கியமா இல்லையா? பேச்சு முக்கியமா இல்லையா? பேச்சு முக்கியமா இல்லையாங்க? அப்படின்னு அவங்க பேசுனாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் சொல்ல மனசாட்சி மனித குரங்கு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எதுக்குமே கை தட்ட மாட்டாங்க. பாவம், அவங்க எவ்வளவு நேரம் பேசுனாங்க. கரெக்ட். எப்படி கை தட்டி நேரம் ஒரு குதூகலம் பார்க்க தேவை. நிச்சயமா. அப்ப கூட ஒரு சில பேர் அப்படிதான் உட்காந்து சொன்ன உடனே கை மேல ரொம்ப சந்தோஷம். பேச்சு ரொம்ப முக்கியம்தான். ஓகேங்களா? ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் நிர்மலா திலீப் பாபு மேடம் சூப்பரா சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அவங்க இடம் வாங்குறதுக்கு என்ன இருந்தா தனியா நின்று பேசிக்கினே இருந்தா, யாருமே இல்லாத இடத்துல நீங்க மானு ஆத்து 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 ஆத்துன்னு ஆத்துக்கினே இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க? லூசு மென்டல்னு சொல்லுவாங்க. டீமே இல்லாம இப்ப இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கதான் 12 பேரை ஸ்டேஜ் ஏற்றி பேசவே வைக்கிறோம். இந்த டீமே எல்லாம் பேச வைக்க முடியுமா? டீம் எல்லாம் போய் யாருக்கிட்ட பேச முடியும்? இப்ப பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி எருமாடு கிட்ட, பசுமாடு கிட்ட, நாய் நரி கிட்ட பேச முடியும். தனியா இப்ப மட்டும் நம்ம யார்கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கிறேன். அப்படி நான் சொல்லப்பா, உண்மையா இல்லையா? யாருமே ஆள் இல்லாத கடைக்கு டீ ஆற்ற முடியுமா? டீம் இருந்தா தான் எல்லாமே பண்ண முடியும். இப்ப எல்லாருமே இவங்க நிறைய பேர் கார் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் லேண்ட் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் நகை வாங்கியிருக்காங்க. எல்லாம் வாங்கினதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு அவங்க டீமை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா சர்வ நிச்சயமா எதையுமே வாங்கியிருக்க முடியாது. யாரும் வாங்கலையா? அவங்க மைண்ட் திறமை பேசுறதுக்கு நான் என்ட்ரி ஏத்தாதானே இந்த டீம்ல ஒன்று வரும். அதனால அதை பத்தி பேசணும்னு கம்முங்கிறாங்க. வந்தாலும் தானே டீமு, வரலன்னா எப்படி டீமு? உண்மை தானே? ஸோ அப்போ டீம் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். உண்மை தானே? கரெக்டா இல்லையா? அப்படின்னு நான் சொல்லலை, அந்த டீம் தான் சொன்னேன். நான் சொல்லவே இல்லை, அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். ஸோ அடுத்த சூப்பரான ஒரு டீம் பிளானிங், சூப்பரான டீம்னு சொன்ன ஒரு கைத்தட்டு கூட பாலா அப்படி சொல்லணுன்றதுக்காக தான் சூப்பரான டீம் சொன்னேன். பேச்சு முத்து வந்தா உடனே சூப்பர் டீம்னு சொல்லுவார் தனிகர் சார். எஸ், உண்மை அப்படி கிடையாது. ஆனா தனியை ஒரு தவறு செஞ்சிடும். அவன் பேர் பேச்சு முத்து, அவனை ஸ்பீக்கர் தான் போடணும். அதனால மாத்தி போட்டா கூட தம்பி போட்ட ஒரு பாலுமே அங்க கிளீன் போல்டு 3 டீமுமே. யாரும் கவனில பேசுங்க. காமராஜரை பத்தி பயங்கரமா பேசுறாருங்க. இங்க இருக்கிற ஒரு லீடரை பத்தியும் பயங்கரமா பேசுறாருங்க. ஹரி ப்ரோ சின்ன வீடு, சாரி பெரிய வீட, சின்ன வீடு 2வது வீடு கட்டினார். அலையை எங்க கட்டினாரு? அந்த வேலைக்கு என் தம்பி லைக் பண்ண மாட்டான். கல்ல வச்சு வீடு கட்டினாருப்பா. நீங்க நினைக்கிற வீடு கிடையாது. இப்ப அந்த வீடு கட்டுறதுக்கு ஸ்கெட்ச் வேணும், ப்ளூ பிரிண்ட் வேணுமா இல்லைங்களா? பிளானிங் இல்லாம உலகத்திலேயே எந்த வீடுமே கட்ட முடியாது. நான் கட்டுறேன். இப்படி வரணும்னு பாஸ்கர் சார் பிளான் பண்ணதுனாலதான் அப்படி வந்து, இல்லைன்னா வந்திருக்காரு.
பிளானே எதுவுமே சொல்லாம பில்டர் கிட்ட அப்பா நீ ஏதாவது ஒரு வீடு கட்டிடுப்பா அப்படியா சொல்லி பாஸ்கர் சார் 2 வீடு கட்டினாரு. பாஸ்கர் சார் 2 வீடு கட்டிருக்காருங்க. சத்தியமா உங்களுக்கு எல்லாம் தெரியாது எங்களுக்கு. எல்லாரும் வந்தீங்க தானே, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டீங்க தானே, அப்புறம் தெரியாத மாதிரியே முழிக்கிறீங்க. சரிங்க சார் கூப்பிடுறேன். 2 வீடு 15 போர்ஷன் 15 போர்ஷன் வரணும்னு பிளான் பண்ணிருக்காருன்னு நான் சொல்ல. தேவாவும் பேச்சு முத்து 15 85 பெட்டி இருக்கு. ஸோ பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நீங்க எதை பண்ணணும்னாலும் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணாம நீங்க எதையும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாதுன்ட்டு வடிவேல் காமெடி முதல் கொண்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த பிளானை பத்தி எல்லாரும் பேசுறதை விட கமலேஷ் தான் பிளானு எவன் வந்தாலும் இது பிளானு, யார் வந்தாலும் அவங்க எது பேசினாலும் அது பிளான் பண்ணி தான் சார் பேசுறாங்க அப்படின்ட்டு மற்றவங்க எல்லாரையும் விடையும் பிளானை பத்தி ரொம்ப அதிகமா அந்த டீம் வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், எவன் வேணாலும் எதை வேணாலும் பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணி ப்ளூ பிரிண்ட போட்டு ஸ்கெட்ச போட்டுட்டு நான் மாட்டின வீட்டுல அப்படியே விட்டத்தை பார்த்து அண்ணாந்து படுத்து தூங்கணும்னா என்ன வரும்? தனியே காலை தண்டல் மீடி பல பேர் அப்படிதான் பார்த்துன்னு பாருங்க. அதான் நான் சொல்றேன் பாஸ். அண்ணாந்து பார்த்தா என்ன வரும்? தூக்கம் வரும், வாயில பல்லி வரும், இல்லைன்னா பல்லி முட்டை வரும். தனியே இதெல்லாம் கேட்கறப்ப வாயில அசியசியமா வரும். ஆமா. சோ பிளான் என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம். இப்ப இங்க கூட நிறைய நேரம் பேசினே இருக்கலாம். ஓகேவா? 28ஆம் தேதி வர சண்டே அன்னைக்கு என்ன வேணாலும் பிளான் பண்ணிருக்கலாம். கஸ்டமரை 1 லட்சம் ரூபாய் கூப்பிட்டு வந்து புக்கிங் போடுறவங்களுக்கு மட்டும்தான் கமிஷன் வரும் அப்படின்னு நான் சொல்லல, அவங்க மனசுல நினைச்சதை நான் சொல்றேன். உண்மையா பையா? 3 பிளான் கன்ஃபார்மா? 3 பேருக்கு கன்ஃபார்ம். பாலா ஒரு 4 எக்ஸ்ட்ரா 4 பாலா 3 பாலா 3 அவங்க டீம்ல 3 6 மொத்தம் 6. என்ன பாஸ் புக்கிங் பசங்க வருது. செயல்பாடு ரொம்ப முக்கியமா இல்லையா? சோ அவங்க சொன்ன பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னா 2 பாயிண்ட் ரொம்ப சூப்பரான வேலிடான பாயிண்ட். உலகத்தின் ஆகச்சிறந்த சொல் செயல் மட்டுமே அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையில எக்ஸ்ட்ராடனரி விஷயம். பக்கமா பிளான போட்டு வச்சிருந்தாலும் அதை நம்ம எடுத்து கொண்டு போய் செயல்பட்டா மட்டும்தான் வாரம் 60,000 ரூபாய் ஒரு ஐடியில வரும். 7 ஐடி போட்டா 4,20,000 வரும். ஒரு ஐடிக்கு ரீபர்ச்சேஸ் இன்கம் 2 லட்சம் சம்பாதிக்க முடியும். 7 ஐடிக்கு 17 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். யாருமே செயல்படல, யாருமே பொருள் வாங்கல, யாருமே ஐடி எடுக்கல, என்ன வரும்? ஹார்ட் அட்டாக் தான் வரும். போட்ட காசு வரலையே. கரெக்ட் தானே? ஸ்ட்ரெஸ் வந்தா சுகர் வரும். ஆமாவா இல்லையா? சரி, பணம் வந்தா ஃபிகர் வரும்டா. வந்தா ஃபிகர் வரும். ரைட், சிறப்பு. ஃபிகர்ன்றது அமௌண்ட் சொன்னார். ஓகேவா? நீங்க எதுவும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. சோ அப்ப 4 பேருமே ரொம்ப சூப்பரா பேசுனாங்களா இல்லையா? 4 பேருமே ரொம்ப சூப்பரா பேசுனாங்க. எது முக்கியம் நீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. எது முக்கியம்? 4 இருக்குது சார். பாஸ் தீர்ப்ப நீங்கள் சொல்லுகிறீர்கள். நீங்க தான் சொல்லுங்க. மாத்தி சொல்லாதான் என் வேலை. மாத்தி சொல்லல. இப்படியாப்பட்ட தீர்ப்புலாம் எப்படி சொல்றது? நான் ஒரு தீர்ப்பு சொல்லுவேனா? மாத்தி தான் சொல்லுவேன். எந்த டீம் வந்து ரொம்ப சூப்பரா பேசுனாங்க? எந்த டைட்டில் வந்து உண்மையாலுமே வேலிட்? எந்த டைட்டில் உண்மையாலுமே வேலிட்? செயல். நான் இன்னும் கேட்குமா? பிளானே பண்ணாம உங்களால எப்படி செயல்பட முடியும்? பிளான் பண்ணாம எப்படி செயல்படுவீங்க? கரெக்டா இல்லையா? அப்ப எது பெஸ்ட்? நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க 1000 பிளான் பண்ணலாம், செயல்பட்டதால காசு வரும். 1000 பிளான் பண்ணுங்க, லட்சம் கூட பிளான் பண்ணுங்க. நீ சொல்றது என்ன கைப்பிச்சிட்டியா?
கையை பிடிச்சி இழுத்தியா அப்ப வேற எது பெஸ்ட் சொல்லுங்க டக்குன்னு வாங்க. செயல். நான் என்ன கேக்குறேன்னா டீமை ஹேண்டில் பண்ணாம 10 ரூபாய் கூட ஆக்சஸ்ல சம்பாதிக்க முடியாது. 10 ரூபாய் ஒரு பேர் மேட்ச் பண்ணி காமிங்களா? டீமை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா பிம்பிலிக்கு பிலாக்கி ஒண்ணும் வராது. கரெக்ட் தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப வேற எது பெஸ்ட்? 4 தான் பெஸ்ட் சார். என்ன ஒண்ணு பாக்கி இருக்கு, அது வாயை திறந்து சொல்ல மாட்டேன். பேசனா காசு, அதிகமா பேசினா லூசு. அதிகமா பேசினா லூசுன்னு சொல்லுவாங்க. தேவையான அளவுக்கு பேசணும். கரெக்டா இல்லைங்களா? சரி, ரைட், ஓகே. நீங்க பாட்டுன்னு பேசினே இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பேர், பாஸ்கர் சார் கூட அடிக்கடி சூப்பரா சொல்லுவார், பேசணும். ரைட், ஓகே. இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப ஓவரா பேசி டீமை காலி பண்ணிடுறாங்க. வர்ற ஐடியா வர விடாம பண்ணிடுறாங்க. ஆமாவா இல்லையா? நடக்குதா இல்லையா? சோ தேவையானது பேசணும். தேவையில்லாம வள 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 வளன்னு பேசிட்டே இருக்க கூடாது. தேவையானதை பேசணும். அதே மாதிரி பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். எனக்கு தான் பேச தெரியும் பேசினே இருக்க கூடாது. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க போல, அதனால தான் கை தட்டி. அப்ப இதுதான் பெஸ்ட். இதுதான் பெஸ்ட். 4மே பெஸ்டா? 4மே பெஸ்ட். இந்த ஐவர் போகலாம்.